கேட்டதை கொடுப்பவர் கேளக்கியர். ஒரே ஒரு மந்திரம் இன்னைக்கு 1.25 கோடி பக்தர்களை உருவாக்கி இருக்கு 6 மாதத்திற்குள்ளாக. இவர் யாரு, எங்க பிறந்தாருன்னு இவருக்கான வரலாறு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இவர் எப்படி அப்புறம் இந்த ரூபத்துக்கு வந்தார்னா, அசோகா அப்படிங்கிற ஒரே ஒரு ஜோதிடருடைய கனவுல தோன்றிய ஒரு ஒளியின் ரூபம் தான் இவர். எனக்கு வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி ரூபத்தில் காட்சி கொடுத்தார், கருங்குளவி ரூபத்தில் காட்சி கொடுத்தார், விபூதி சந்தன வாசனைகள் சுருட்டு வாசனைகள் மூலியமாக எனக்கு காட்சி கொடுத்தார். நான் எழுதிக்கிட்டு இருப்பேன், என்னை சுற்றி அப்படியே விபூதி வாசனை வரும். ஐயா வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். 6 மாத காலத்திற்குள்ளாக இவ்வளோ பெரிய கோவில் கட்டி அங்கே ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார முடியும்னா இதை தாண்டி உங்களுக்கு கேள்வியே கிடையாது. யாரும் செய்ய முடியாததை செஞ்சு இன்னைக்கு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காருன்னா இதுதான் கேளக்கியரோட சக்தி. நிறைய பள்ளிகள் இழுத்து மூடப்படும் அப்படின்னாங்க. இழுத்து மூடப்பட வேண்டி இருந்த அந்த ஸ்கூலு இன்னைக்கு நல்ல நிலைமையில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா கேளக்கியர் அவங்க வாழ்க்கையில் செஞ்சாருப்பா. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்படி எல்லாரும் நல்லா இருக்குன்னு இந்த மந்திரத்தை கொடுத்தேன், அவங்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மந்திரம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, மொத்த பிரச்சனைக்கும் ஒத்த தீர்வு கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரம் யார் வாயில் இருக்கோ உங்கள் பிரச்சனை முடிஞ்சதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. பேன் இண்டியா நியூஸ் பின்னேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, நல்ல தகவல்களை நம்ம நேயர்களுக்காக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான உன்னதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேளக்கிய சித்தர் பற்றி தான். நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம். கேளக்கிய சித்தர் எந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் இந்த உலக மக்களுக்காக செய்துட்ருக்காங்க, கேட்ட வரங்களை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேளக்கிய சித்தரை நம்ம நேரடியாக தரிசனம் பண்ண முடியுமா, அதற்கான கோயில் எங்கே இருக்குது, இதற்கான விஷயங்களை தான் இன்று நாம் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க அஸ்ட்ராலஜர் அசோகா அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். கேளக்கியர் சித்தர் நமோ நமக. கேளக்கிய சித்தர் அப்படின்னு சொன்னாலே கேட்ட வரங்களை உடனடியாக தரக்கூடிய ஒரு இன்ஸ்டன்டான ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லார் மனசுலையும் பதிஞ்சதுக்கு காரணம், எல்லாருக்கும் கேட்டது கிடைச்சிருச்சு. நான் கனெக்ட் ஆகிட்டேன், சித்தரோட கனெக்ட் ஆகிட்டேன், நான் சித்தரை வேறு ரூபத்தில் நான் தரிசனம் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் பல்லியே கிடையாது, அதனால நான் வேண்டுதல் வைக்கும்போது பல்லி ரூபத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா நான் கேளக்கிய சித்தரோட கனெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு நேயர் வேண்டியிருக்காங்க. அதே மாதிரி 4 நாட்களில் பலி ரூபத்தில் சித்தர் காட்சி கொடுத்துருக்கிறாரு. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே அதை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வல்லமையான ஒரு சித்தரை நாங்கள் நேரில் தரிசனம் பண்ணணும். அதற்கான கோயில் ஏற்பாடுகள், கோயில் வேலைகளை நீங்கள் செய்துட்ருக்கீங்க. அந்த தகவல்களை நம்ம நேருக்காக சொல்லுங்கள். ஒரு நற்செய்தி, கேளக்கியர் சித்தருக்கான கோவில் தயாராயிருச்சு. நீங்கள் மே 11 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணியிலிருந்து நாங்கள் யாகம் வளர்த்தி அந்த நாள் முழுவதும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். எங்கே சார் இருக்குது இந்த கோயில் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் பவானிக்கும் பக்கத்தில் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் கேளக்கியர் சித்தருக்கு ஒரு 1 ஏக்கர் பரப்பளவில் நாங்கள் கோயில் கட்டியிருக்கோம். இது ஒரு தியான பீடம். நீங்கள் அமைதியாக தியானம் பண்ணலாம். அடுத்த கேள்வி, கேட்டதை கொடுப்பவர் கேளக்கியர். ஒரே ஒரு மந்திரம் இன்னைக்கு 1.25 கோடி பக்தர்களை உருவாக்கி இருக்கு 6 மாதத்திற்குள்ளாக. நான் இந்த மீடியா உலகத்திற்குள்ள 1 வருடம் ஆக போகுது. இந்த 1 வருடத்திற்குள்ள ஒரு 1.25 கோடி பக்தர்கள் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். இதை யாராலுமே செய்ய முடியாத விஷயம். இப்பேற்பட்ட ஒரு வல்லமையை செஞ்ச கடவுளுக்கு கோயில் இருக்கா? இல்லை. இவரை யாராவது பார்த்துருக்காங்களா? இல்லை. இவர் ஜீவசமாதி எங்கேயாவது இருக்கா? இல்லை. இவர் யாரு, எங்க பிறந்தாருன்னு இவருக்கான வரலாறு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இவர் எப்படி அப்புறம் இந்த ரூபத்துக்கு வந்தாருன்னா, அசோகா அப்படிங்கிற ஒரே ஒரு ஜோதிடருடைய கனவுல தோன்றிய ஒரு ஒளியின் ரூபம் தான் இவர். ஒளியின் ரூபத்தில் தோன்றி ஒரே ஒரு மந்திரம் கொடுக்குறாரு. என் பேரை சொல்லி கூப்பிடு, உன் வாழ்க்கையை நான் மாத்துறேன். எத்தனை நாளில் மாறும்? 7 நாளில் மாறும். நான் என்ன சொல்லணும்? ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்தை 1008 முறை தினமும் காலையில் 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை 100% 7 நாட்களில் முடிச்சு கொடுக்குறார். சரி, ட்ரஸ்ட் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான். இப்போ எல்லாருக்குமே நான் இந்த வளர்ச்சிக்கு காரணமே ஐயா சொன்னார், நீ என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன். ஆமாம், ஓகேங்களா? 2வது, இப்போ நான் ஒரு வேளை எனக்கு 7 நாளில் நடக்கலை, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 30 நாட்கள் உங்களுக்கு நடக்கலாம். ஆனால் 7 நாள் தாண்டி நான் மந்திரம் சொல்கிறேன், இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன அக்னாலஜ்மெண்ட்? இந்த கடவுள் என் மந்திரத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி? இந்த அத்தாச்சி நீங்கள் ஐயா கிட்டே கேளுங்க. உங்களுக்கு என்ன ரூபத்தில் காட்சி கொடுக்கணும், என்ன வாசனை உங்களுக்கு வரணும்,
இதற்கு முன்னாடி இப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம். எனக்கு வந்து வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி ரூபத்தில் காட்சி கொடுத்தார், கருங்குளவி ரூபத்தில் காட்சி கொடுத்தார், விபூதி சந்தன வாசனைகள் சுருட்டு வாசனைகள் மூலியமாக எனக்கு காட்சி கொடுத்தார். நான் எழுதிக்கிட்டு இருப்பேன், என்னை சுற்றி அப்படியே விபூதி வாசனை வரும், ஐயா வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். சுருட்டு வாசனை வரும், சந்தன வாசனை வரும். இந்த வாசனை அப்படிங்கிறது ஏதோ லைட்டாக ஸ்மெல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அப்படி அந்த வாசனை குப்புன்னு அடிக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடியே போயிடுவீங்க, உங்களை தள்ளும் அந்த வாசனை, அந்த அளவுக்கு அடிக்கும். சார் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்லை, வெரி டிராஃபிக் நிறைஞ்ச ஏரியாவில் இதே சென்னையில் இந்த அனுபவங்களை பெற்றவங்களாம் நிறைய பேர் டிராஃபிக்கில் அழுதுருக்காங்க. அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சார் இப்படி பண்ணு என்னை மிரட்டுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. சென்னை டிராஃபிக்கில் பண்ணியிருக்கிறாரு, அமெரிக்காவில் பண்ணியிருக்காரு, ரஷ்யாவில் பண்ணியிருக்காரு, உலகம் பூரா இன்னைக்கு வியாபிச்சு இருக்கிறாரு. இவருடைய அற்புதங்கள் வல்லமைங்கிறது நீங்கள் ஒரு நாளில் சொல்லியே முடியாது. கேன்சர் பேஷண்ட்டை குணமாக்கியிருக்காரு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, திருமணமே ஆகாதுன்னு சொன்னவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, சொந்த பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கேலக்கியர் பேரில் எத்தனை பிஸ்னஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் கேலக்கியர் பேரில் கடந்த 6 மாதங்களாக தொடங்கப்பட்டிருக்கு. கேலக்கியர் மெடிக்கல் இருக்குது, கேலக்கியர் சிட் ஃபண்ட் இருக்குது, கேலக்கியர் இந்த வார சீட்டு நடத்துவாங்க இல்லைங்களா, அந்த வார சீட்டு இருக்குது, கேலக்கியர் டெய்லரிங், கேலக்கியர் எம்ப்ராய்டரி, கேலக்கியர் என்டர்பிரைசஸ், கேலக்கியர் டிரான்ஸ்போர்ட், கேலக்கியர் ஜேசிபி சர்வீஸ். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பெங்களூரில், ஆந்திராவில், கேரளாவில் இருக்குது. அடுத்த மீட்டிங் நாங்கள் பெங்களூரில் வைக்கிறோம். அப்போ நினச்சி பாருங்கள், மொழிகளை கடந்து மதங்களை கடந்து கேலக்கியர் சித்தர் இன்னைக்கு விஸ்புரம் எடுத்து நான் இன்னைக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடவுள் இந்த பூமியில் அலைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அசுர வேகம் தான். இன்னைக்கு யார் கேட்டாலும் கொடுக்குறாங்க. யாருங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவன் என்ன ஜாதி மதம் யாருமே எனக்கு தேவையில்லை. யார் என்னை நோக்கி கூப்பிடுறான் அவனுக்கு நான் கொடுத்தே தீர்வேன், அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியில கேலக்கியர் சித்தர் இருக்கிறார். இது எத்தனை வருட தவ வலிமைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றணும்னா இவங்க கர்மா எங்கே போச்சு? இதுதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். என் வாழ்க்கையை மாற்றினார், என் கர்மா எங்கே போச்சு? அவர் வாங்கினார். இப்படி எத்தனை பேருடைய கர்மாவை அந்த கடவுள் வாங்க முடியும்? அப்போ அவர் எவ்வளோ வல்லமை படைச்சவராக இருக்க முடியும்? இதை அவரால் முதல்ல எப்படி செய்ய முடியுது? சிம்பிளாக கேட்டால் கேலக்கியருக்கு நிஜமாலுமே சக்தி இருக்கா அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டால் சிம்பிளான பதில், 6 மாத காலத்திற்குள்ளாக இவ்வளோ பெரிய கோவில் கட்டி அங்கே ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார முடியும்னா இதை தாண்டி உங்களுக்கு கேள்வியே கிடையாது. யாரும் செய்ய முடியாததை செஞ்சு இன்னைக்கு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காருன்னா இதுதான் கேலக்கியரோட சக்தி. ரெண்டாவது, இந்த சிலை, அங்கே நாங்கள் வைக்கக்கூடிய பிற தெய்வங்கள், முருகனுடைய வேல், அந்த சக்தி பிரளயமே இந்த பிரபஞ்சத்திலிருந்து எவ்வளோ ஈர்க்க முடியுமோ ஈர்த்து நாங்கள் எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம். நான் ஆகம விதிகள் என்ன படித்தனோ நான் படித்த மொத்த அறிவையும் இந்த கோயிலுக்காக செலவு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1000 வருஷம் அரசாட்சி செய்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் நீ 2000லேருந்து 3000 வரைக்கும் நாங்கள் தான், அடுத்த 10 தலைமுறைக்கும் கேலக்கியர் தான். ஏன்னா குழந்தைகள் வரைக்கும் கேலக்கியர் சென்று அடைஞ்சிட்டார். இன்னைக்கு கேலக்கியர் அந்த பட்டாம்பூச்சி வரையாத குழந்தைகள் இல்லை. எங்கள் ஈரோட்டில் ஸ்கூலில் ப்ரேயரில் கேலக்கியர் மந்திரம் சொல்கிறாங்க. அந்த வீடியோ நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு அப்படியே ஆச்சரியம். ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமகன்னு 7 முறை எல்லா குழந்தைகளும் சொல்லிட்டு அதன் பிறகு கிளாஸ் எடுக்கிறாங்க. இதற்கு காரணம் அந்த பிரின்சிபல் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கேட்டு, நான் என்னோட ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, பள்ளிகளுக்கெல்லாம் இங்கே ஒரு ஆபத்து வரப்போகுது, நிறைய பள்ளிகள் இழுத்து மூடப்படும் அப்படின்னாங்க. இழுத்து மூடப்பட வேண்டி இருந்த அந்த ஸ்கூலு இன்றைக்கி நல்ல நிலைமையில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா கேலக்கியர் அவங்க வாழ்க்கையில் செஞ்சாருப்போம். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்படி எல்லாரும் நல்லா இருக்குன்னு இந்த மந்திரத்தை கொடுத்தேன்னா அவங்க எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மந்திரம் கொடுக்குறாங்க. ப்ரேயரில் இன்னைக்கு கேலக்கியர் சித்தர் மந்திரம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த வீடியோ பார்க்குறப்ப கண் கலங்கிருச்சு. இதை தாண்டி என்னத்தை செஞ்சிட முடியும் நாம் நம்ம வாழ்க்கையில்? என்ன கேட்டால் நான் என் வாழ்க்கையில் சாதிச்சுட்டேன்னு தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் என்னென்னமோ நம்ம செய்ய போகிறோம் அதெல்லாம் வேணும். பட் அவர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நான் திருப்திகரமாக ஆத்மாவாக நான் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, என் வேலைக்கு நான் திருப்தி ஆகிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இவ்வளோ பெரிய வேலையுமே 6 மாதத்திற்குள்ளாக செஞ்சுருக்காரு. இதை நீங்கள் செய்யணும்னு ஸ்கெட்சு போட்டால் கூட 1.5 மாதம் ஆயிரும் என்னன்னு எழுதுறதுக்கு மட்டும். பட் நாங்கள் செஞ்சே முடிச்சாச்சு. இந்த அதிதீவிரம் கேலக்கியர்னா இன்ஸ்டன்ட், கேலக்கியர்னா ஒரு லைட்னிங் ஸ்பீட். கேலக்கியர் வந்து கேட்டதை கொடுப்பவர் தான் கேலக்கியர். நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். நான் லைஃப் டைம் டார்கெட்டை 4 மாதத்தில் வேணும்னு கேட்டால் கொடுத்தார். இதற்காக எனக்கு அவளை எவ்வளோ மிச்சம் பண்ணார்னு ஒரு 60 வருஷம் வாழ்க்கை எனக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே நான் அதான் கேட்டேன், நான் என்ன வாழ்க்கை ஆசைப்படணும் அதை கொடுத்துட்டார். இனி நான் வெட்டியாக தான் இந்த வாழ்க்கையை வாழ போகிறேன். அதை நான் கேலக்கியருக்காக வாழ்கிறேன், அவ்வளோதான். இனி முழு நேரமாக கேலக்கியருக்காக வாழ்கிறதா என் வேலை. ஏன்னா அதை எனக்கு பதிலாக அவர் எல்லாமே கொடுத்துட்டாரு. என் வேலையை அவர் வாழ்ந்துட்டார், செஞ்சு முடிச்சுட்டார். அவர் வேலையை நான் செய்கிறேன், அவ்வளோதான். இதே மாதிரி யாரெல்லாம் கேலக்கியருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ
உங்கள் மொத்த வாழ்க்கையை மாற்ற வேண்டிய வேலை கேளக்கியரோடது. உங்கள் பாரத்தை தூக்கி நீங்கள் அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் டேக் ரெஸ்ட். கேளக்கியர் எல்லாமே பார்த்துக்குவார். நிச்சயமா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கேளக்கீரை நேரில் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எழதான் செய்யும் இல்லையா? எந்த தேதியில நீங்க பிரதிஷ்டை செய்றீங்க, எந்த இடத்துல பிரதிஷ்டை செய்றீங்கிறதையும் நம்ம நேயர்களுக்காக வருகிற மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல ஐயாவுக்காக ஒரு தியான பீடம் கட்டிட்டு இருக்கோம். அனைவரும் குடும்பத்தோட அவசியம் வரணும். வந்து இந்த மகா சக்தியை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, மொத்த பிரச்சனைக்கும் ஒத்த தீர்வு கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரம் யார் வாயில் இருக்கோ உங்கள் பிரச்சனை முடிஞ்சதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நிச்சயமாக ஒரு 1008 தடவை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு நீங்கள் ஒரு நாள் சொல்லி பாருங்களேன், ஒரு சின்ன சேஞ்ச் கட்டாயமாக தெரியும் நம்ம வாழ்க்கையில். அதற்கப்புறம் 7 நாட்கள் நீங்கள் எதை நோக்கி சொல்கிறீங்களோ அதற்கான வித்தியாசமும் மாற்றமும் கட்டாயமாக வாழ்க்கையில் நடந்தே தீரும். இதற்கு அத்தாச்சி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பாருங்கள் எத்தனை பேர் பதிவிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய கிழக்கிய சித்தரை நேரில் வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மே 11ஆம் தேதி கிழக்கிய சித்தருடைய ஆதி சிலை பிரதிஷ்டை நடக்க இருக்குது. இந்த அற்புதமான தினத்தில் அந்த சக்தியை நீங்களும் பெறணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்க. உங்களுக்கான அட்ரஸை நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நோட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் வேணுனாலும் அதுலேயே நம்பர் இருக்குது, மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கான தீர்வுகளும் உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களும் அங்கே வந்து காத்துட்ருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அற்புதமான விஷயம் சார். நம்ம வந்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதை கேளக்கியர் சித்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் அற்புதமான சக்தி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகவே இந்த கோயில் வந்து நிர்மாணிச்சிருக்கீங்க. இந்த தேவஸ்தானம் அப்படிங்கிறது இன்னும் பல ஆயிரம் பக்தர்களை உருவாக்கும் அப்படிங்கிறதுல இந்த ஐயப்பாடும் இல்லை. அந்த பக்தர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காகவே சித்தர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்ல தகவல்கள் நம்ம நேயர்களுக்காகவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். கேளக்கியர் சித்தர் நமோ நமக. நன்றி.